எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கேன்னு சொல்ல நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னா, நம்ம பாமன் முத்தண்ண பாறை மீனை வெட்டி பீஸ் போடுறதாங்க இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். பெரிய பாறை மீன்லாம் கிடையாதுங்க, சின்ன பாறை மீன் தான். அந்த சின்ன பாறை மீனை எத்தனை துண்டா பீஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்றத நீங்களே வீடியோல பாருங்களேன். இப்ப பெரிய பாறை மீனா இருந்தா அந்த பாறை மீனை பல பீஸ் போடுறது ஆச்சரியம் கிடையாதுங்க. ஆனா ஒரு சின்ன பாறை மீனை அவங்க வெட்டி பீஸ் போடுறது ஒரு மீடியமான குடும்பமா இருந்தா போதும் போல அந்த ஒரு சின்ன பாறை மீனே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒரு சின்ன பாறை மீனையே அத்தனை துண்டா அந்த முத்தனை பீஸ் போடுறாங்க. நீங்களே வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு எப்படி பீஸ் போடுறாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்களேன். முத்தனன்ட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சுத்தம் தாங்க. ஒரு சில மீன் வெட்டுற இடங்களுக்கெல்லாம் போனோம்னா ஒரு மீன் வெட்டின இடத்துலயே மறு மீனை போட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப ஐயமா தெரியும். ஆனா நம்ம முத்தனன்ட்ட ஒரு மீன் வெட்டிட்டாங்கன்னா அந்த மீன் வெட்டினதை சுத்தம் பண்ணிட்டு தான் மறு மீனே வெட்டுவாங்க. நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டின வீடியோ பதிவுகள் ஏராளமா நம்ம சேனல்ல பகிர்ந்திருக்கோம். உங்களுக்கு நம்ம பாமன் முத்தனன்ட்ட பிடிச்ச ஒரு விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க மீன் வெட்டுற ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த மீன் வெட்டும் போது அந்த இடத்த ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயமும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு சில சொந்தங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் மீனுடைய ரத்தத்தை மீன் மேல ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீனுடைய பிரஸ்னஸை காட்டுறதுக்காகத்தான் அந்த ஒரு வேலை பண்ணுவாங்க. மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது சொன்னாங்களே. இப்போ நம்மள்ட்ட மீன் வெட்ட வர்றவங்க யார் வருவா? வெளியிடங்கள்ல இருக்கக்கூடியவங்க தான் வியாபாரிகள்ட்ட மீன்களை வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மீன் வெட்டுறவங்கள்ட்ட மீன் வெட்டுவாங்க. அவங்களுக்கு நம்ம வாங்கின மீன்கள் பிரஸ்னஸா இருக்கா, பிரஸ்னஸ் இல்லாத மீனா அப்படின்னு சொல்லி காட்டு விதமா தான் அந்த மீன்களை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த மீன்கள் மேல தெறிக்க விடுவாங்க. மீனுடைய பிரஸ்னஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதனாலதான் அந்த ஒரு வேலை செய்வாங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம பாமன் முத்தனை பாறை மீனை எப்படி பீஸ் போட்டாங்க, பாறை மீனுடைய பிரஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதையும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தொழில்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.